டிவிக்கு பக்கத்தில் நிற்காதீங்க சார், வெளியில் வந்துடுங்க. வெளியே வந்துடுறேன் சார். சொல்லுங்க சார். டிவி வீட்டில் உள்ளவங்க டிவி பார்க்கட்டும், நீங்கள் என்கிட்ட பேசுங்க. யார் பேசுகிறீங்க? நான் சுப்பிரமணி பேசுகிறேன். இன்னும் டிவிக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க, தூரம் வந்துடுங்க. சரி, ஓகே. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நான் ஜாபரகம்பேட்டிலேருந்து பேசுகிறேன் சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்குறீங்களா? இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்க்குறேன் சார். வாஸ்துன்னா உங்களுக்கு புரியுதா, தெரியுதா? புரியுது சார். உங்கள் பிரச்சனையை சார்ட்டு கேளுங்க. சுப்பிரமணி சார் வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் கேள்வி கேளுங்க சுப்பிரமணி சார். நான் வந்து ஜாபரகம்பேட்டையில் இருக்கேன் சார். நான் மாடு மொட்டைப்பட்டியில் இருக்கேன் சார். ஜாஃபர்கான்பேட்டில் இருக்கீங்க. உங்க கேள்வி என்ன சுப்பிரமணி? இங்க வாசல்படி நான் வடக்கு பார்த்த வாசல்படி தான் இருக்கும் வீடு. சரி. சார் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, டிவி பார்த்துக்கிட்டே பேசுகிறாரு. நிகழ்ச்சி நிறைய தடவை வந்தாலும் முதல் முறை டிவியில் கலந்துக்கிறாரு. இதே மாதிரி நிறைய புதிய நேர்களுக்காக நம்ம வாஸ்துவோடைய விதிமுறைகள் ஒவ்வொரு வாரமும் அழுத்தமாக சொல்லிருக்கோம். இதெல்லாம் அவசியம் தேவைன்னு இந்த வாரம் என்ன சொல்றீங்க? ஓகே ஃபைன் செந்தில். வாஸ்துவோட ஃபண்டமெண்டல் வடக்குலையும் கிழக்குலையும் நிறைய காலியான இருக்கணும். ஒரு இடம் இருக்குன்னா, ஒரு நம்ம வீடு கட்ட போறோம்னா வடகிழக்கு மூலையில் கட்டக்கூடாது செந்தில். வடக்குலையும் கிழக்குலையும் நிறைய காலி இடம் இருக்க மாதிரி அந்த வீட்டையோ ஃபேக்டரியோ அமைச்சு கட்டினா நல்லது. வடக்குலையும் கிழக்குலையும் கண்டிப்பாக பொது சுவர், இன்னொருத்தவங்க வீட்டோட காம்பவுண்ட் வாலை ஒட்டி கட்டக்கூடாது. வடக்குலையும் கிழக்குலையும் நமக்குன்னு சொந்தமா காம்பவுண்ட் வால் வேணும் செந்தில். இது மூன்றுமே மிக மிக முக்கியமான அடிப்படை விதிகள். இதுக்கப்புறம் வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் இருக்கு, நிறைய ஜன்னல் இருக்கணும். அதை எப்பவுமே திறந்து வைக்கணும் செந்தில். நம்ம நினைச்சா திறந்துறது, நினைச்சா மூடி வைக்கிறது தப்பு. அட்லீஸ்ட் வந்து வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய 2 ஜன்னல்கள் வடக்குலையும் கிழக்குலையும் 24/7, அதாவது 24 மணி நேரமும் திறந்திருக்கணும். வாரத்தில் 7 நாளும் திறந்திருக்கணும். வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கணும் செந்தில். சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும். 3வது விஷயம் தென்மேற்கு உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும். 4வது மிக முக்கியமான விஷயம் உச்ச வாசல்னு சொல்லப்படுது செந்தில். உச்ச வாசல் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தனுக்கு கிழக்குல வாசல் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த வாசல் வந்து வடக்க ஒட்டி இருக்கணும். வடக்குல ஒருத்தனுக்கு வாசல் வைக்கணும்னா அது கிழக்கு ஒட்டி இருக்கணும் செந்தில். மேற்குல ஒருத்தருக்கு வாசல் வைக்கணும் அப்படின்னா அது வடக்க ஒட்டியும், தெற்குல தான் வாசல் வருது அப்படின்னு சொன்னா அது கிழக்கு ஒட்டி இருக்கணும் செந்தில். மற்ற 4 பக்கத்துல மற்ற இது தவிர எந்த மூலையில வச்சாலும் தப்பு. எது நல்லதுன்னு சொல்லணும், அதுக்கு நேராக தெரு வந்தா நல்லது. அதான் தெருக்குத்துன்னு சொல்றது. படிக்கட்டுன்றது பாத்தீங்கன்னா தெற்கு நடுப்பகுதியிலையும் மேற்கு நடுப்பகுதியிலும் வீட்டுக்குள்ள விடலாம். வெளியில அப்படின்னு சொன்னா வடகிழக்கு இல்லாம மிச்சம் 3 மூலைகளையும் வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்குல ஓப்பன் ஸ்டேர்கேஸ் கேண்டிலிவர் டைப்ல அமைக்கலாம். எந்த உள்மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது செந்தில். அது போக வந்து வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் பூஜை ரூமும் கிச்சனும் வரக்கூடாது. டாய்லெட்டு, செப்டி டேங்க் போன்ற விஷயங்கள் உள்ளேயும் வெளியிலையும் வரக்கூடாது. தென்மேற்குல பெட்ரூம் தான் நல்லது. ஒவ்வொரு ரூமோட வடமேற்குல தான் டாய்லெட், பாத்ரூம் வரணும். பூஜை ரூம் வந்து கண்டிப்பாக வந்து வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வரக்கூடாதுன்றது திருப்பியும் சொல்றேன். ஹை சீலிங் வீட்டு இருக்கக்கூடாது. வேற சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வீடுகள்லையும் வந்து 2 மாடிக்கு வந்து சேர்த்து ஒரு சீலிங் போட்டிருப்பாங்க, அது தவறு. அப்புறம் பிரம்மஸ்தானம் உயரமா இருக்குன்றது மிகப்பெரிய தவறான விஷயம். வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு இதுல போரு, கிணறு போன்ற விஷயங்கள் வரக்கூடாது செந்தில். படிக்கட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இது வந்து மிக மிக அடிப்படையான விஷயங்கள். போர்ட்டிகோன்ற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கலாம். அது வந்து ஒரு வீட்டோட முனையை கட் பண்ணிட்டு போர்ட்டிகோ போடுறதுன்றதும் தவறான விஷயம் செந்தில். இதுதான் வாஸ்துவோட ஃபண்டமெண்டல். புதிய நேயர்களுக்காக பல முறை சொன்னாலும் இந்த முறை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக வீடு கட்டுறவங்க இந்த விஷயங்களை மேற்கொள்ளும்போது